ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்கூட்டி டயர், பைக் டயர்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்கூட்டிக்கு வந்து டயர் மாற்றினாங்க. 2 டயருமே மாற்றியிருந்தேன். அதை நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணேங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பழைய டயர் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. வேஸ்ட்டான திங்ஸை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவாங்க, சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நமக்கு 2 டயர் தேவைப்படுங்க. இப்போ நான் அந்த 2 டயருமே ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சோப்பு தூள் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐடியா ரெடி பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான அட்டைப்பொட்டிங்க. இந்த மாதிரி நான் ஒரு அட்டைப்பொட்டி எடுத்திருக்கேன். இந்த டயர் சைஸுக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது உள்ளே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த டயர் சைஸ்க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் தள்ளி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே இந்த டயரை வச்சு நம்ம ஒட்ட போகிறோங்க. இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூகன், ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தில் குளுகன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமும் இந்த மாதிரி நல்லா வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி சைடும் வந்து நம்ம இந்த மாதிரி குளுகன் போட்டு ஒட்டணுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபெவிக்விக் இருக்குது பாருங்கள், அதை வந்து குளுகனுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டி விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயரோட அந்த அட்டைப்பொட்டி வந்து நல்லா பிடிச்சி இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு இழுத்தா கூட வராது, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குளுகன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது டயர் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க ஒட்டிக்கணும். இப்போ கீழே உள்ள பீஸ் வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இன்னொரு டயரை வந்து வச்சு ஒட்டணுங்க. அதுக்கு வந்து டயர் மேலே குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த டயர் மேலே டயரை வச்சு ஒட்டுறதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். உள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே வந்து குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் வந்து போட்டு விடுங்க இந்த மாதிரி. இப்போ 2 டயருமே ஒட்டி முடித்த பிறகு இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்தது இன்னொரு அட்டைப்பொட்டி நமக்கு தேவைப்படுங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிங்க, இந்த சைஸில் இருக்கணும். இப்போ இந்த அட்டைப்பட்டி மேலே வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு மேலே உள்ள அந்த லேயரை பிரித்து எடுத்தோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் சாதாரணமாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் பிரித்து எடுத்திங்கன்னா அது வந்து அதோட ஒட்டிக்கோங்க. பிரித்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டிப் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது பிரித்து எடுங்க. இதே போல் நான் ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த 3 பீஸையுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினீங்கன்னா அந்த டயர் சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வளைஞ்சு கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு வந்து ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு குளுகன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டயர் சைஸுக்கு வந்து லென்த்தியாக அட்டைப்பொட்டி கிடச்சா நீங்கள் அப்படியே ஒரே இதாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. எனக்கு வந்து அது கிடைக்கல, அதனால் நான் 3 பீஸாக ரெடி பண்ணியிருந்தேன். அதை ஒன்று வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு பீஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் 2வது பீஸையுமே வந்து அதோட சேர்த்து ஜாயின் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இது போல் 3 பீஸையுமே ஒட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 3மே ஃபுல்லாக வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம். அடுத்து நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் சாய்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான். நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இது ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா காய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு கார்ட்போர்டு வந்து நம்ம அந்த உள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இதோட ஒட்டி விட்டுருலாங்க. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு 1க்கு 2 பீஸாக வச்சு கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் பீஸ் வந்து நான் 2 எடுத்திருக்கேங்க. இது எதுலேருந்து நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய பெட்டில் வந்து நான்
இது ஸ்பாஞ்சு தாங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் துணியில் கூட ரெடி பண்ணிக்கலாம். அது நான் துணியில் ரெடி பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது காட்டுறேன். நான் இப்போ இந்த ஸ்பாஞ்சில் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்சில் வந்து அந்த டயர் சைஸுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு பீஸு. இப்போ இந்த பீஸுமே வச்சு அடுத்த பீஸையுமே நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையுமே வந்து நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றா ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிளாத் வந்து கொடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டான கிளாத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே மேலே போட்டுட்டு இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரொம்ப கரெக்டாக மார்க் பண்ணிலாம் வெட்டணும் அப்படின்லாம் இல்லைங்க. அப்படியே சும்மா நார்மலாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அப்படியே வச்சு க்ளூகன் போட்டு தான் ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாங்க. ஒட்டும் போது மேலே உள்ள கிளாத்தை வந்து நல்லா இழுத்து விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒட்டிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பின் சைடு வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் க்ளூகன் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மற்றபடி எது போட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது மாதிரி சைட்லேயும் ஒட்டிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியும் அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து மேலே வந்து அந்த கேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் துணியை வந்து வச்சுட்டு அதையுமே நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம், அது தெரியாத மாதிரி. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான குஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவே இருக்குங்க. ஏன்னா இது பழைய பெட்டில் வந்து நான் கட் பண்ணியிருந்ததுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இந்த குஷனு. இப்போ இந்த குஷனை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன குஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது பாருங்கள், இது வந்து நான் உள்ள பழைய கிளாத்தை வச்சு ரெடி பண்ண குஷனுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதையுமே நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த குஷனை தாங்க இதில் வச்சு ஒட்ட போகிறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு சைட்லேயுமே வந்து நல்லா க்ளூகன் அப்ளை பண்ணி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போது இதோட 2 ஜாயிண்ட்டுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேங்க, ஒயிட் கலரில். இது பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து இதில் வச்சு ஒட்டி விட்டால் இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால டெக்கரேஷனுக்காக நான் இந்த லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது அப்படியே வந்து 2 கேப் வந்து ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம இது மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு குஷன் வச்ச ஸ்டூல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து அந்த குஷனுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அடுத்து நான் அந்த பழைய கிளாத்தில் குஷன் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நான் ஊஞ்சலுக்கு போட்டிருக்கேங்க உட்கார்றதுக்கு. இந்த மாதிரியும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ ஒரு அழகான பொருளாக மாற்றிட்டோம் பாருங்கள். நம்ம பைக்குக்கெலாம் வந்து டயர் மாற்றினோம்னா அது வந்து டயர் மாற்றுற கடையிலே நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். புது டயர் மாற்றுறோன்னா அதனால் நம்ம வாங்கிட்டு கூட வரமாட்டோம். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி டயர் கடந்தாலும் அதை நம்ம தூக்கி தாங்க போடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அதிகமாக எந்த ஒரு செலவுமே பண்ணல. வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான அட்டை பொட்டி அப்புறம் கிளாத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து முக்கியமாக க்ளூகன் ஃபெவிக்விக் 2 மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதை வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் மேலே உள்ள குஷன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை நம்ம டீ டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சோஃபாவுக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். டீ டேபிளாக கூட இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால தாராளமாக வந்து டீ டேபிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.